أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக, ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் வாரந்தோறும் குர்ஆனுடைய தஃப்சீருடைய விளக்கங்களையும் மார்க்கத்தினுடைய பல்வேறு சட்ட திட்டங்களையும் நாம் தெரிந்து வருகிறோம். எதையெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்து அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சூரத்துன் நிசாவிலே 43வது வசனத்திலே போதையை பற்றி உண்டான, மதுவை பற்றி உண்டான பல்வேறு சட்ட விளக்கங்களை கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையாக இருக்கின்ற நிலையிலே நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்ன வசனத்தை மேற்கோள் காட்டி மது எப்படியெல்லாம் இந்த உம்மத்திற்கு படிப்படியாக ஹராமாக்கப்பட்டது என்கிற அந்த வரலாற்று செய்தியும், மதுவை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தண்டனைகளையும் பல்வேறு விளக்கங்களை பார்த்தோம். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக ஜுனுபான நிலையிலே, குளிப்பு கடமையான நிலையிலேயும் ஒருவர் தொழுகையை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறார். அப்போ குளிப்பு கடமையான நிலையிலே மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? ஒருவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் ஆணோ பெண்ணோ அவர் தொழுகையை தொழுகக்கூடாது, நெருங்கக்கூடாது. அதே நேரத்திலே குர்ஆனையும் தொடக்கூடாது, ஓதவும் கூடாது என்கிற மார்க்க சட்டம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பவாதிகள், இன்றைக்கு மார்க்கத்திலே ஒருத்தர் என்னதான் குளிப்பு கடமையானாலும் சரி, மாத தீட்டு ஏற்பட்டிருந்தாலும் சரி, அல்லது பிரசவ தீட்டு ஏற்பட்டிருந்தாலும் சரி, அந்த பெண் குர்ஆனை ஓதலாம், தொடலாம் என்று சட்டத்தை மாற்றி சொல்வதையும், எத்தனையோ பெண்கள் அதை பின்பற்றி வருவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை என்ன? அப்போ ஒருவர் குளிப்பு கடமையான நிலையிலே அவர் தொழுகையை நெருங்க வேண்டாம், இன்னும் பள்ளிவாசலுடைய உட்பகுதிக்கு அவர் வர வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனை அவர் தொடவும் வேண்டாம், ஓதவும் வேண்டாம் என்பதுதான் மார்க்க சட்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரா வாக்கியாவிலே அழகான ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹருன், இந்த குர்ஆனை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த குர்ஆனை தொட வேண்டும் என்றால் பரிசுத்தமானவர்கள் தான் இந்த குர்ஆனை தொடுவார்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இந்த குர்ஆனை தொடமாட்டார்கள் என்ற வசனத்தின் மூலம் சொல்ல வருகிற செய்தி, குர்ஆனை தொட வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தமான ஒதுவுடைய நிலையிலே இருக்க வேண்டும். அவர் குளிப்பு கடமையானதை விட்டு நீங்கியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் குர்ஆனை தொட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். எவ்வளவு தெளிவான வசனம்! இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வந்த இந்த தூதர் யத்லு ஸுஹஃபன் முத்தஹ்ஹரா,
பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஏடுகளை ஓதி காண்பிப்பவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். அப்ப இந்த அல்லாஹ் இறக்கி இந்த வேதத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்கப்பட்டது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அப்ப பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த வேதத்தை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தொடுவதுதான் யதார்த்தமான ஒரு நமக்கு புரிகிற செய்தி. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வாய் கூசாம எந்த நிலையில இருந்தாலும் குரானை தொடலாம், ஓதலாண்டு இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பெண்கள் குளிப்பு கடமையான நிலையிலே, சுத்தம் இல்லாத நிலையிலேயே குரானை ஓதுவதையும் தொடுவதையும் பார்க்கிறோம். இது முற்றிலும் குரான் ஹதீஸுக்கு மாற்றமான விளக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே வருகிறது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்கிற நபி தோழர் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, லம்மா பஅஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் யமன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை யமன் தேசத்திற்கு அனுப்பிய பொழுது, அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னை யமன் தேசத்திற்கு அனுப்பிய பொழுது கால ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி சொன்னார்கள், லா தமஸ்ஸல் குர்ஆன இல்லா வஅன்த தாஹிரும். அந்த சஹாபியை யமன் தேசத்துக்கு அனுப்பும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, நீ குர்ஆனை தொட வேண்டாம், இல்லா வஅன்த தாஹிரும், நீ சுத்தமான நிலையிலே தவிர இந்த குர்ஆனை தொட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் யமன் தேசத்துக்கு அனுப்பும் போது அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப நீ யமன் தேசத்துக்கு போன பிறகு மார்க்கத்தை நீ எடுத்து சொல்கிற போது இந்த விஷயத்துல தெளிவா இருந்துக்கோ. குர்ஆனை நீ தொட வேண்டும் என்றால் நீ சுத்தமான நிலையில இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. இந்த ஹதீஸ் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. இன்னொரு ஹதீஸ் கிதாப்ல நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான விஷயம், உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவருடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை அதுக்கு முன்னதாக ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு கிளம்பி போறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? இந்த மக்கால ஒரு புதிய மதத்தை மார்க்கத்தை உருவாக்குறாங்க. எனவே அவர்களை நான் கொல்ல போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு கிளம்புறாங்க. போற வழியில ஒருத்தர் சொல்றாரு, நீ முதல்ல ரசூலுல்லாவை கொல்றதுக்கு முன்னாடி உன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், முதல்ல அவங்கள போய் பாருங்கன்றாங்க. உடனே நேராக உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரியை பார்க்க அவர் வீட்டுக்கு போறாங்க. போகிற நேரத்துல அவருடைய சகோதரியும் அவருடைய கணவரும் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு சஹாபியினுடைய வழிகாட்டுதல்ல. உமர் வர்றாருன்னு தெரிஞ்சோன்ன அவங்க அந்த குர்ஆனை மறைச்சு வச்சுட்டாங்க. சொல்லி கொடுத்துட்டு இருந்த சஹாபியும் மறைஞ்சுக்கிட்டாங்க. வந்தோன்னு என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹுடைய சகோதரியை உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்டவுடன் ஆம் என்று சொன்னவுடன் கடுமையாக அடிக்கிறார்கள். யாரையும் அடிக்கிறார்கள்? அவருடைய கணவரையும் அடிக்கிறார்கள். ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அடித்து விட்டு சொல்லுகிறார்கள், நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எதையோ ஓதிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை எனக்கு கொடுங்க, நானும் ஓதணும்ன்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி சொன்னாங்க, இன்னக்க ரிஜிசும், நீங்கள் அசுத்தமா இருக்கீங்க, போய் உது செய்து விட்டு அல்லது குளித்து விட்டு வாருங்கள், நான் எதை ஓதி கொண்டிருந்தேனோ அதை தருகிறேன் என்கிறார் அவருடைய சகோதரி. பாருங்க, தெளிவான விஷயம். அப்ப உடனே அவங்க என்ன செய்யறாங்க? சுத்தமான நிலையிலே வந்தவுடன் குர்ஆனுடைய வசன பகுதியை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சூரா தாஹாவை ஓதுகிறார்கள். தாஹா என்கிற அந்த சூராவை ஓதுகிறார்கள். அதனுடைய அந்த குர்ஆனுடைய அந்த ஈர்ப்பு உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பது வரலாற்று செய்தி. இப்ப இங்க நமக்கு தெரிகிற செய்தி, அந்த சஹாபி பெண்மணி உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி, நீங்க என்னமோ ஓதிக்கிட்டு இருந்தீங்க, கொடுங்கன்னு சொன்னாலும் எடுத்து குர்ஆன் எடுத்து கையில கொடுக்கல. என்ன சொன்னாங்க? நீங்க அசுத்தமா இருக்கீங்க, இந்த குர்ஆனை சுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொட மாட்டார்கள், எனவே நீங்கள் உது செய்து வாருங்கள் அல்லது குடித்து வாருங்கள். உமர் ரலியல்லாஹு சுத்தப்படுத்திட்டு வர பெற்ற பிறகுதான் அந்த குர்ஆனை கையில கொடுத்தாங்க. அப்ப ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தெளிவா தெரியுது, இந்த குர்ஆனை நம்ம தொடரணும்னா நமக்கு என்ன தேவை? உது தேவை. குர்ஆனை நாம் தொட வேண்டும், ஓத வேண்டும் என்றால் நாம குளிப்பு கடமையான நிலையை விட்டு நீங்கியவர்களாக இருக்க வேண்டும், அசுத்தமான நிலையில இருக்கக்கூடாது என்பது ஆரம்பத்திலிருந்து தெளிவான விஷயம். ஆனா இன்னைக்கு எந்த நிலையிலையும் குர்ஆனை தொடலாம், யாருக்கு வேணா குர்ஆனை கொடுக்கலாம், எந்த நிலையிலையும் அது மடியிலையும் வைக்கலாம், கீழையும் வச்சு ஓதலாம். அது ஒரு சாதாரண புத்தகத்தை போன்று அதனுடைய மதிப்பை இழக்க செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் அதை காட்டவில்லை. இது அல்லாஹ்வுடைய கலாம். இந்த குர்ஆன் என்பது என்னது? அது அல்லாஹ்வுடைய கலாம்.
அதற்கென்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது. அதற்கான கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும். அதுதான் நாம் குளிப்பு கடமையான நிலையிலே அதை என்ன செய்யக்கூடாது, தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல அப்துர் ரஹ்மான் இப்னு யஸீத் என்கிற அவங்க தோழர் சொல்றாங்க, ஆனா குளிப்பு ஒருத்தருக்கு கடமையா இருந்துச்சுன்னா அவர் தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. சரி, ஒருத்தருக்கு குளிப்பு கடமையா இல்ல, ஒழு இல்ல, இப்ப அவரு தொடக்கூடாது, ஆனா ஓதலாம், மனப்பாடமா இருக்கு. இப்போ எனக்கு என்ன செய்த குர்ஆனுடைய சில வசனங்கள் எனக்கு மனப்பாடமா இருக்கு, ஒழு இல்ல, குர்ஆனை தொடக்கூடாது, ஆனா மனப்பாடமா ஓதிக்கொள்ளலாம். இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அற்புதமான ஹதீஸ். அப்துர் ரஹ்மான் இப்னு யஸீத் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு சந்திக்க போனோம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கலாவுல் ஹாஜத் போயிருந்தாங்க, பாத்ரூம் போயிருந்தாங்க. பாத்ரூம் போயிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோடனே நான் சொல்றேன், நீங்க ஒழு செஞ்சுட்டு வாங்க, குர்ஆனுடைய சில வசனங்களை உங்களிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப உடனே சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொல்றாங்க, தாராளமா கேளுங்க, குர்ஆனை நான் தொடமாட்டேன், நீங்கள் கேட்பதை வைத்து நான் அப்படியே பதில் சொல்கிறேன் என்று சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப அவங்க உடனே கேட்டாங்க. உடனே இவங்க ஒது செய்வதற்கு முன்னதாகவே அந்த வசனங்களை ஓதி காண்பித்தார்கள். அப்ப ஒருத்தருக்கு குளிப்பு கடமையான நிலையில ஓதவும் கூடாது, தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. குளிப்பு கடமை இல்லாமல் வெறும் அவருக்கு ஒது மட்டும் முறிந்திருந்தால் அவர் தொடக்கூடாது, ஆனால் மாறாக மனனமாக இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை தாராளமாக ஓதி காட்டலாம் என்பது இதன் மூலம் தெரிகிறது. இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் நம்ம சொன்னோம். பெண்களாக இருப்பவங்க என்ன செய்யலாம், மாதத்தீட்டு, அவங்களுக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. மாதத்தீட்டு ஏற்படுகிறது, பிரசவத்தின் போது பிரசவத்தீட்டு என்கிற நிஃபாஸ், ஹைல் என்று சொல்வார்கள் அரபியில. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அந்த நிலையிலேயே நிறைய பேர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓதலான்னு சொல்றாங்க. ஆனா இது முற்றிலும் ஹதீஸுக்கு மாற்றமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்ரைல் ஹாயிலு, ஹைலான பெண்மணி ஓத வேண்டாம், மாதத்தீட்டு ஏற்பட்டிருக்கிற பெண் ஓத வேண்டாம். வலல் ஜுனுபு, அதே போன்று ஜுனுபான குளிப்பு கடமையானவர்கள் ஓத வேண்டாம். ஷையம் மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கூட அவர் ஓத வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம், இந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுது, மாதத்தீட்டு ஏற்பட்டிருந்தாலோ குளிப்பு கடமையாக இருந்தாலோ அந்த பெண் தொட மட்டும் கூடாது, இல்ல ஓதவும் அனுமதி கிடையாது என்பது நமக்கு தெளிவாக இந்த ஹதீஸ்ல தெரிகிறது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு மார்க். அதுல இன்னொரு ஹதீஸ்ல அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ராவுல் குர்ஆன் அலா குல்லி ஹாலி இல்ல ஜனாபத். ரசூலுல்லாஹ் எல்லா நிலையிலேயும் எங்கள்கிட்ட குர்ஆனை ஓதி காட்டுறவர்களாக இருந்தாங்க, குளிப்பு கடமையாக இருக்கிற நிலையிலே தவிர. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது குளிப்பு கடமையான நிலையில இருந்தால் எங்களிடத்துல குர்ஆனை ஓதி காட்ட மாட்டாங்க. இது அல்லாத எல்லா நிலையிலேயும் எங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள் என்ற இந்த ஹதீஸ் நமக்கு என்ன காட்டுகிறது, அப்ப மார்க்கத்துல குளிப்பு கடமையான நிலையில இருக்கிற இந்த அசுத்தமான நிலை, பிரசவத்தீட்டு மாதத்தீட்டு இருக்கிற நிலைக்கு உண்டான அடிப்படை சட்டத்தை நாம் பேண வேண்டும். குர்ஆனை நாம் ஓதுவதற்கு நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுவும் நாம வெறும் குளிப்பு கடமை இல்லாமல் சாதாரணமான ஒது முறிந்திருந்தால் மனனமாக ஓதலாம், தொடக்கூடாது. குளிப்பு கடமையாகவோ அது மாதத்தீட்டு உள்ளவர்களாக பெண்களாக இருந்தால் அவர்கள் தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது என்கிற சட்டம் நமக்கு வருகிறது. அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்து இந்த வசனத்துடைய தொடர்ச்சியில ஒரு முக்கியமான சட்ட விளக்கம் வருது. அது என்ன சட்டம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு நிறைய விஷயத்தை லேசாக்கி கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒருத்தரால செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு மார்க்கத்துல தயம்மம்னு ஒரு சட்டத்தை, அழகான சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் வழியாக ஹதீஸின் வழியாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. தயம்மம் செய்வது. இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, சர்வசாதாரணமாக தண்ணி இல்ல, என்ன செய்யறோம், தொழுகையை விட்டுறோம். என்னங்க தொழுகலையா, என்னங்க இதை ஃபாலோ பண்ணலையா, தண்ணி இல்லைங்க, உடம்பு சரியில்லாம இருக்குங்க, தண்ணி யூஸ் பண்ணா நம்ம என்ன செஞ்சிடும், நோய் அதிகரிச்சிடும். இப்படி ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், தொழுகாமல் இருந்து விடுகிறோம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் தயம்மம் என்கிற அற்புதமான ஒரு சட்டத்தை இந்த மார்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சூரத்து நிசாவிலே
43வது வசனத்திலே தயமத்துடைய சட்டத்தை அழகா நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்ன சட்டம்? ஒருவருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் அவர் தூய்மையான அந்த மணலிலே தயமம் செய்து கொள்ளட்டும் என்ற இந்த ஒரு சட்டம். சரி, தயமம் யாரு செய்யலாம், எப்படி செய்யறது, அதனுடைய சிறப்பு என்ன? இது தயமம் செய்யறது இருக்கு, ஒருத்தரால ஒன்றும் செய்ய முடியல, அவர் தயமம் செய்யறது இருக்கு, இது நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் அனுமதி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 3 விஷயம் தனிப்பட்ட பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்ற உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்படாமல் எனக்கு 3 விஷயம் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்பெஷல் அனுமதி. முதலாவது, நம்ம தொழுகையில சஃப்பு சஃப்பா நிக்கிறோமே, இது நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல். மலக்குமார்கள் எப்படி சஃப்பு சஃப்பாக நிற்பார்களோ அதே போன்று தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு முன்னதாக சஃப்பு சஃப்பாக நிற்கக்கூடிய இந்த வழிமுறை, இது என்னுடைய உம்மத்திற்கு எனக்கு மட்டும் கொடுத்த ஸ்பெஷல் விஷயம். இது முதலாவது. ரெண்டாவது சொல்றாங்க, இந்த பூமி, ஒட்டுமொத்த பூமியும் அது நமக்கு பள்ளிவாசலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் போய்கிட்டே இருக்கிறாரு, தொழுகிற நேரம் வந்துருச்சு, உடனே அங்க முசல்லாவை போட்டு தொழுதுடலாம். சுத்தமா இருக்கணும், அந்த இடம் சுத்தமா இருக்கணும். அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது என்றால் தாராளமாக தொழுகலாம். ஆனா முன்னாடி காலத்துல வாழ்ந்த உம்மத்தினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்க முடியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திற்கு அவர் எந்த இடம் சுத்தமாக இருந்தாலும் அதை பள்ளிவாசலாக அவர் ஆக்கி கொள்வதற்கான சிறப்பு அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மூணாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மண் இருக்கிறதே, ஒருத்தருக்கு தண்ணி கிடைக்காவிட்டால் அதை அவர் தன்னை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு இந்த மண்ணை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த தயமத்துடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலா என்னுடைய உம்மத்திற்கு மட்டும் எனக்கு மட்டும் கொடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய சட்டம் தயமம். தயமம்னா என்ன, எப்படி தயமம் செய்யறது? தயமத்தினுடைய ருக்குன் 2 தான். ஒருத்தருக்கு தண்ணி கிடைக்கல, அது என்னன்றதை நான் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யறேன். தயமம் எப்ப செய்யலான்ற இந்த காரணத்தை இன்ஷா அல்லாஹ் வருது அடுத்து. தயமம் என்ன, எப்படி செய்யறது அப்படின்னா 2 வழிமுறை தான். ஒண்ணு, முகத்தை முழுவதும் தடவுதல். 2 கையை வச்சு மண்ணில் அடித்து முகத்தை முழுவதும் தடவுதல். 2வது, 2 கைகளையும் முழங்கை உட்பட தடவுதல். இந்த 2 விஷயம் தான் தயமம். இந்த 2 செய்தாலே தயமம் என்ன செய்யணும், நிறைவேறிடும். ஒருத்தரால ஒன்றும் செய்ய முடியல, என்ன செய்யறாங்க, அதுக்கான காரணத்தை கிதாபுகள்ல போடுறாங்க. எப்பப்ப தயமம் செய்யலாம், சும்மா சாதாரணமா தயமம் செஞ்சிடலாமாண்டா? முதலாவது சொல்றாங்க, அவருக்கு தண்ணி இருக்கக்கூடிய இடம் ரொம்ப தூரமா இருக்கு. எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறது, அந்த காலத்துல மைல் கணக்குல சொல்லுவாங்க. 1 மைலுக்கு அதிகமாக அல்லது அதை விட அதிகமாக அவரால் போய் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியும், அவ்வளவு தூரமா இருக்கு தண்ணி. அப்படி இருக்கிற நேரத்துல தயமம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. இது முதலாவது காரணம். 2வது, அவர் அந்த தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை அவர் பயன்படுத்தினால் அவருக்கு நோய் அதிகமாகிவிடும் என்ற பயம் இருந்தாலும், அல்லது அந்த தண்ணியை பயன்படுத்துவதால் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற நோயின் காரணமாக அவர் மரணித்து விடுவார் என்று பயம் இருந்தாலும், அல்லது அவருக்கு ஏற்கனவே ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் ஷிஃபாவாகுவதற்கு தாமதமாகிவிடும் என்கிற பயம் இருந்தாலும், இந்த நேரத்துல தயமம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. என்னென்ன, ஒண்ணு, அந்த அவருக்கு ஆல்ரெடி ஒரு நோய் இருக்கு, தண்ணியை பயன்படுத்தினா அந்த நோயின் காரணமாக அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று இருந்தாலோ, அல்லது நோய் அதிகமாகிவிடும் என்று இருந்தாலோ, அல்லது நோய் ஷிஃபாவாகுவதற்கு தாமதமாகிவிடும் இந்த தண்ணியை பயன்படுத்தினா என்று இருந்தாலோ, அந்த நேரத்துல அவர் என்ன செய்து கொள்ளலாம், தயமம் செய்து கொள்ளலாம். 3வது என்ன அப்படின்னா, தண்ணி இருக்கு ஆனா பயங்கர சில்லா இருக்கு. எந்த அளவுக்குன்னா, அதை இவர் பயன்படுத்தினா இவர் உயிருக்கு ஆபத்து வந்துடும். அந்த சும்மா காலையில எந்தோன்னு லைட்டா கூலா இருக்கிறது அந்த இல்ல, ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. இவர் ஆல்ரெடி கொஞ்சம் பலகீனமானவர், அதை பயன்படுத்தினால் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்ற நிலை இருந்தால் அந்த நேரத்துல தயமம் செய்யலாம் என்று சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. இப்ப இவர் ஒது செஞ்சார் அப்படின்னா இவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடும். இப்ப இவர் தாகத்திலேயே இவருக்கு என்ன ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது,
இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற வாய்ப்பு இருக்கு. இவரால கட்டுப்படுத்த முடியாது. இருக்கிறது கொஞ்சம் தண்ணி தான், தாகத்துக்கு தீக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஒழு செய்துட்டா தாகத்துல இவர் என்ன செஞ்சிருவாரு, இவர் பெரிய ஆபத்தான நிலைக்கு போயிருவாருன்னா அந்த நேரத்துல என்ன செய்யலாம், இவர் தயமம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க, அடுத்த காரணம், தண்ணி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணி இருக்கு, அங்க போய் இவர் ஒழு செய்யறான்னு பார்த்தா இடையில என்ன செய்யறாங்கன்னா ஒரு எதிரி இருக்கிறார். இப்போ அல்லது ஏதோ ஒரு விலங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த இடத்த போய் தண்ணி இருக்கிற இடத்த போறதுக்காக இவர் முயற்சி செய்தால் இடையில இவருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்கிற நிலை இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல அந்த எதிரியுடைய பயத்தின் காரணமாகவோ அல்லது ஏதேனும் இவருடைய உயிரை கொல்லக்கூடிய விலங்கினுடைய பயத்தின் காரணமாகவோ அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு இவருக்கு சிரமம் இருந்தால் அந்த நேரத்திலையும் இவர் என்ன செய்து கொள்ளலாம், தயமம் செய்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஈதுடைய தொழுகை இருக்குல்ல, 2 ஈதுடைய தொழுகை. இந்த ஈதுடைய தொழுகைக்கு கலா செய்ய முடியாது. தொழுகை மிஸ் பண்ணிட்டா மிஸ் பண்ணதுதான். அல்லது ஜனாசாவுடைய தொழுகை, ஜனாசா தொழுகையும் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா அதை கலா செய்ய முடியாது. இது ரெண்டுக்கு என்ன கிடையாது, கலா கிடையாது. இப்ப ஒருத்தர் உதவு செஞ்சுட்டு போனாரு அப்படின்னா ஜனாசா தொழுகை மிஸ் ஆயிரும் இருந்தாலும் அல்லது ஈதுடைய தொழுகை மிஸ் ஆயிரும் இருந்தாலும் அவசர போறதுக்கு வேற வழி இல்லை, தொழுகையை அட்டன் பண்ணணும். ஏன்னா இந்த 2 தொழுகைக்கும் கலா கிடையாது. அந்த நேரத்துல இந்த 2 தொழுகையை அட்டன் பண்ணணும்ன்ற அந்த இக்கட்டான நிலைமை வருகிற போது அந்த நேரத்திலையும் தயமம் செய்து கொள்ளலாம் என்று மார்க்கத்துல அனுமதி கொடுக்கிறாங்க. அப்ப இதுதான் தயமத்தை எப்பப்பனா தயமம் செய்யலாம். அப்ப தயமத்துடைய அந்த சுன்னத்து என்ன, எப்படி சுன்னத்தான வழிமுறை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லணும். 2வது அந்த வரிசையாக செய்யணும், அதை தொடர்ச்சியா செய்யணும். ஃபர்ஸ்ட் மண்ல 2 கைகளையும் வைத்து முன்னும் பின்னும் இழுப்பது. மண்ல என்ன செய்யணும், கை வச்சு முன்னையும் பின்னையும் இழுத்து, அதுக்கு பிறகு மண்ணிலிருந்து கைகளை உயர்த்திய பின் கைகளை உதறுவது. என்ன செய்யறது, உதறிட்டு அதுக்கு என்ன செய்யணும், அந்த மண்ணில் கைகளை அடிக்கும் போது எப்படி வைக்கணும், இப்படி வைக்க கூடாது. எப்படி வைக்கணும், விரல்களை விரிச்சு வைக்கணும். விரல்களை விரிச்சு வச்சு அடித்து உதறி விட்டு என்ன செய்யணும், முதல்ல என்ன செய்யணும், முகத்தை முழுசா என்ன செய்யணும், தடவணும். அதற்கு பிறகு மீண்டும் 3 தடவை என்ன செய்யுது, அடித்து தன்னுடைய 2 கைகளையும் முழங்கை உட்பட அவர் என்ன செய்யணும், அதை தடவணும். இதுதான் என்னது தயமத்தினுடைய சட்டம். அப்போ அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்துல இவ்வளவு இலகுவான முறையில தயமத்துடைய சட்டத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான். இந்த சட்டம் தயமத்துடைய சலுகை கிடைக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா, ஆயிஷா நாயகி தான் காரணம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்குரிய சிறப்புல வரும்போது ஆயிஷா நாயகத்தின் காரணமாகத்தான் இந்த தயமத்துடைய சட்டமே நமக்கு கிடைச்சிச்சு. ஒரு பயணத்துல ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வோட போறாங்க, சஹாபாக்களும் போறாங்க. போற நேரத்துல ஆயிஷா நாயகியினுடைய அவருடைய நகை ஏதோ ஒண்ணு ஒரு இடத்துல மிஸ் ஆயிருச்சு, கீழே விழுந்துருச்சு பாலைவனத்துல. அதை தேடுவதற்காக என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஈடுபடுகிறார்கள். ஈடுபடுகிற போது நேரம் என்ன செஞ்சிச்சு, கடந்துருச்சு. அந்த நேரத்துல உதவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இல்லை, தண்ணியுடைய அந்த சூழலும் இல்லை. அந்த நேரத்துலதான் இந்த தயமத்தினுடைய வசனம் இறங்கியதாக சொல்லப்படுது. அப்ப சொன்னாங்க, இந்த உம்மத்திற்கு தயமத்துடைய சலுகை கிடைப்பதற்கு காரணமே அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மகள் ஆயிஷா தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அற்புதமான இந்த தயமத்துடைய சட்டம் நோக்கம் என்ன தெரியுமா, எந்த நிலையிலேயும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஒருத்தன் எந்த அளவுக்கு ஃபிக்ஹ்ல எழுதுறாங்கன்னா சலாத்துல் மர்லுன்னு கூட எழுதுறாங்க. நோயாளி எப்படி தொழுகிறது, நீ என்ன மௌத்து வரைக்கும் தொழுகையை விடுறதுக்கு மட்டும் அனுமதி. நீ ஏரோப்ளைன்ல போ, பிளைட் என்னது, நீ கப்பல்ல போ, அதுக்கு பிறகு என்ன செய்ய, நீ பஸ்ல போ, எதுல வேணா போ, ஆனா தொழுகையை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. எந்த அளவுக்கு ஒருத்தன் மரண படுக்கையில இருந்தாலும் கூட அவன் தொழுகிறதற்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறாரு. ஒருத்தன் நோயாளி ஆயிடுறான், அவனுக்கு தனி சட்டம். என்ன செய்யணும், அவன் படுத்த நிலையில் சைகனையாக தொழுக வேண்டும் என்று வருகிறது. என்ன செய்யணும், தக்பீர் கட்டி கொண்டு தயமம் செய்யும். படுத்த படுக்கையாயிட்டான், என்று ஒரு அமைப்பு இல்லாம இருக்கு, அந்த நிலையில எப்படி தொழுகணுமா, செய்கினையால். ஹனபி மதத்துல என்ன சொல்றாங்க, உடல் உறுப்பால் செய்கினை செய்யணும். நேரத்தையா நின்றுக்கிறதா இப்படி தலையை உயர்த்திட வேண்டியதான், ருக்குனா கொஞ்சம் குனிஞ்சிக்க வேண்டியதான், சரிதான நல்லா அப்படி செய்கினை செஞ்சிட வேண்டியதான்.
நீ படுக்கையில கடந்தாலும் தொழுகை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. இன்னும் சொல்றாங்க ஷாஃபி மதுஹப்ல கண் அசைவிலே கூட என்ன செய்யணும், தொழுகை நிறைவேற்றணும். வேற வழியே இல்லை, ஒண்ணுமே இல்லை. உடல் உறுப்புலாம் என்ன இருந்துச்சு, அறிவு வேலை செய்யுது. தொழுகை நேரம் வந்துருச்சு, எல்லாம் இருக்கு, உடல் உறுப்புகள் செயலிழந்து இருக்குது. இப்ப இந்த நேரத்துல கண் அசைவிலாவது நீ தொழுக வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துல எந்த நிலையிலேயும் தொழுகை விடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த சட்டத்தினுடைய அமைப்பு, இந்த தயமத்துடைய இந்த சலுகையினுடைய சட்டம். ஏன்னா நம்ம சொல்லிடுவோம்ல, அதான் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னால ஒழு செய்ய முடியாது, அதனால என்னால தொழுகல, இப்படி சர்வசாதாரணமாக சாக்கு போக்குகளை சொல்லி இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை எந்த சூழலிலும் விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா லேசாக்கி இருக்கிறான். அந்த லேசாக்கியவனுடைய இதுதான் இந்த தயமத்தினுடைய சட்டம். அதைத்தான் இந்த சூரத்து நிசாவில் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய வரக்கூடிய காலத்திலே மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களிலேயும் பிடிப்பானவர்களாக நல்ல விளங்கி புரிதலோடு நம்முடைய முன்னோர்கள், இமாம்கள், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இறைநேசர்கள் எப்படியெல்லாம் தெளிவாக நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதலை புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. புதுசாக சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய குழப்பங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இன்னைக்கு நம்ம பாக்குற அதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னமே, ஒது இல்லாம குர்ஆனை தொடலாம், குளிப்பு கடமையால இருந்து குர்ஆனை ஓதலாம். இப்படி என்ன செய்யறாங்க, இதை ஃபாலோ பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற மார்க்கத்தினுடைய குழப்பங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.